ஹாய் வியூவர்ஸ், வெரி வெரி வார்ம் வெல்கம் டு கோடிங் தமிழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு கிளாட் அப்படின்ற ஒரு ஏஐ டூலை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த ஏஐ டூலை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சில ஏஐ டூல்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் கிளாட் அப்படின்ற ஏஐ டூலை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நம்மளோட கோடிங் ஃப்ளோவில் கிளாட் அப்படின்ற ஏஐ டூலையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் இன்னும் நிறைய டூல்ஸை பற்றி சொல்கிறேன். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஓகே இந்த வீடியோவில் கிளாடுன்ற டூலை பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு கிளாடுன்னு டைப் பண்ணுங்கள். கிளாட் ஏஐ அப்படின்னு. ஓகே, கிளாடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? சில போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் போட்டு என் பேர்லாம் அங்கே அடுத்து பார்த்தீங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கிளாட் எயிட்டெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கேம்லாம் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு கிளாடுன்ற ஏ2லேருந்து கோடெலாம் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோன்னா கிளாடுகிட்ட நல்லா குவாலிஃபைடாக ப்ராம்ப்டை கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து குவாலிஃபைடாக அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கிளாடுன்ற ஏ2ல புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்துட்டு சைன்இன் கேட்கும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, இதில் ஃப்ரீ பிளான் இருக்குது. ஓகே, நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு சிலது யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது, ஆனால் காசு கேட்பாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேட்லாம் கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு காசு கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 மந்த்துக்கு $100 கொடுக்கணும். அதே மாதிரி இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் கம்பெனிலாம் யூஸ் பண்ணுற அளவுக்குன்னா பார்த்தீங்கன்னா இங்கே $17 USDன்றது வருது. பட் ஆனால் இது வந்து ப்ரோ லெவல். ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்னென்ன அப்கிரேடுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கும்லாம் கீழே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவலு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் கிளாட் ஃபார் ஃப்ரீ இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு தெரியும். ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய மாடல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பஸ் 4.6 இருக்குது பார்த்தீங்களா? மோஸ்ட் கேபபிள் ஃபார் ஆம்பிஷியஸ் ஒர்க்கு. ஸோ உங்களோட ஒர்க் ஃப்ளோவை பொறுத்து மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோனாட் 4.6 இருக்குது பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே டாஸ்க்னு இருக்கா? இது வந்துட்டு எவ்ரிடே டாஸ்க் அந்த பர்பஸுக்கு ரொம்பவே டெஃபினட்டாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்துட்டு இதெல்லாம் ஏஐ மாடல் தான். இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைக்கு 4.5லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஃபார் குவிக் ஆன்சர்ஸு. ஸோ நம்ம ஏதாவது கொஷின் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் நல்லாவே பண்ணும். ஸோ அதுக்கெலாம் இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எக்ஸ்டெண்டிங் திங்கிங் இது வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் திங்கிங்னா கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே திங்க் லாங்கர் ஃபார் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு. ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற டாஸ்க் வந்துட்டு ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஆனால் இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, நீங்கள் வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே மோட் மாடல்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஓப்பஸ் 4.5 இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக காசு வேணும். ஸோ மணி பே பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொனட் 4.5 அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு இதே யூஸ் பண்ணிப்போம் இந்த சொனட் 4.6. ஓகே, தென் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பர்பஸுக்கெலாம் இருக்குன்றது போட்டிருக்கா. ஸோ நான் கோடுன்றது கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு நான் ஏதாவது ஒரு ரேண்டமாக வந்துட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸை காட்டுதில்லை. நான் ஏதாவது கிளிக் பண்ணேன்னா அதுக்கே வந்துட்டு ப்ராம்ப்டை வந்துட்டு அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாகிங் சிஸ்டம்னு கொடுத்தேன்னா ஹாய் கிளாட் குட் யூ டிசைன் லாகிங் சிஸ்டம் இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மீ ஆஸ்க் மீ 1 to 2 key questions right away if you think I should give more காம்ப்ளெக்ஸ் நத்திங் பை. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்குதா? ஸோ இந்த மாதிரி பர்பஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு நம்ம ஓனாக வந்துட்டு நம்ம பர்பஸுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்குறது தான் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இப்போது கிளாடோட ஏஐ அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, பைத்தான் கோடு வந்துட்டு கிளாட்டை ப்ராம்ப்டை கொடுத்து வாங்கி காட்ட போகிறோம். ஓகே, நீங்கள் வந்துட்டு பைத்தான் மட்டும் இல்லை எந்த கோட்னாலும் வாங்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாடுன்ற ஏ2ல நீங்கள் ப்ராம்ப்டை கொடுத்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து வாங்க போகிறேன். ஸோ எதுக்காக அந்த பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நான் ஒரு ரோல் பேப்பர் சிசர் கேம் வந்துட்டு அதுக்கு எனக்கு கோடு வேணும். அது ஒரு கோட் பிளாக்ல வாங்கி காட்டணும். ஓகே, ஸோ அதுதான் டாஸ்க். ஓகே, ஜஸ்ட் வந்துட்டு இப்போது நான் ப்ராம்ப்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, கிவ் அ ஃபுல் பைத்தான் code for give a full Python code for rock paper scissors ரோல் பேப்பர் சிசரில்
ராக் பேப்பர் சிசர் கேம். சிங்கிள் கோட் பிளாக். ஓகே ஸோ ஓகே நான் வந்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்றனால வந்துட்டு நமக்கு சின்னதாக ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும். ஓகே ஸோ எதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஸோ நமக்கு கோடை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃபுல் கோடு வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் முடியல, இன்னும் வந்துட்டு முடிஞ்சது. ஓகே நம்மளோட கோடை வந்துட்டு ரைட் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கோடு கிடச்சிருச்சு. ஓகே ஓகே ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட கோடு. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் கூட எழுதாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ப்ராம்ப்டை கொடுத்து ஏஐ டூல்கிட்டருந்து வாங்கி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போது என்னோடய ஐடி போகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, பைச்சாம் தான். ஓகே ஸோ ஜஸ்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஓகே நான் வந்துட்டு பைச்சாம் கிளிக் பண்ணிக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிட்டுருக்கு பைச்சாம். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. பைச்சாம்குள்ளே போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஸோ அதனால தான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ப்ரொஃபைலை காட்டிகிட்டே இருக்குது. ஓகே ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் என்ட்ரான உடனே நம்மளோட கோடை காப்பி பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டோம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட்டு ப்ராஜெக்டில் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஜெக்ட். ஓகே ஸோ நம்ம பண்ணதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு புது ஃபைல் ஓப்பன் ஆகும், ஜஸ்ட் நார்மல் பைத்தன் ஃபைல். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட கோடை வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஃபைல், இது நம்மளோட ஃபைல் கிடையாது. ஓகே வெயிட் பண்ணுங்கள், புது ஃபைல் ஓப்பன் ஆகும். இதான் வந்து நம்மளோட புது ஃபைல். ஓகே ஸோ ஸ்கிரிப்ட் 18 அதுவாகவே ஒரு ரேண்டம் ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓகே இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ காப்பி ஆல்ரெடி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஓகே ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அன்னேம்டு இருக்கா, இது மாற்றிடுங்க, கரண்ட் ஃபைல்னு கொடுங்க, அப்படின்னா தான் ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகுது. ஓகே ஸோ ஓகே எல்லாமே முடிஞ்சது. ஜஸ்ட்டு 1 மினிட் இது எப்படி கொடுத்துட்டு ஓகே இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேமை காட்டுது பார்த்தீங்களா, ராக்கு பேப்பர் சிசர் அப்படின்ட்டு சூஸ் யுவர் மூவ் அப்படின்னு காட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணணும். நான் வந்து ஜஸ்ட் இப்போது ராக்குனால ஒன்றுன்னு சூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ என்டர் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காட்டுது, இட்ஸ் ட்ரா அப்படின்னு காட்டுது. அதாவது நம்மளும் ராக்கு கம்ப்யூட்டரும் ராக்கு. ஸோ அதனால் மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு. இப்போது மறுபடியும் விளாட போகிறீங்களா அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா, ப்ளே அகைன், அடுத்த பிள்ளைங்க ப்ளே பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ அதுக்காக வந்து நான் ஒய் கொடுத்துக்கிறேன். ஓகே ஒய்னா எஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ வந்துட்டு மறுபடியும் ரன் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், சிசர் கொடுக்க போகிறேன். ஓகே ஸோ அதனால் 3 கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் வின்ஸ் திஸ் ரவுண்ட் அப்படின்னு, கம்ப்யூட்டர் வந்து ராக்கை செலக்ட் பண்ணியிருக்க போல். ஓகே ஸோ மறுபடியும் நம்ம வின் பண்ணுற வரைக்கும் விளாடுவோம். ஓகேவா, இந்த தடவை வந்துட்டு ஓகே இந்த தடவையும் நான் சிசரே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓ இந்த தடவையும் கம்ப்யூட்டர் தான் ஜெயிச்சதா. ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வேறு ட்ரை பண்ணலாம். பேப்பர் செலக்ட் பண்ணுறேன். ஓகே 2 கொடுக்குறேன். யூ இன் திஸ் ரவுண்ட் அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ கம்ப்யூட்டர் ராக்கு நம்ம பேப்பர் அப்படின்னா பேப்பர் வச்சு ராக்கை ஹோல்ட் பண்ணிடலாம். ஓகே ஸோ அவ்வளோதான். ஓகே நம்ம விளாண்ட போதும் இப்போ என் கொடுத்துட்டோம் அப்படின்னா மேட்ச் ட்ரா ஆகிடும். ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங், குட் பைன்னு வந்துருச்சு. ஓகே தென் வந்துட்டு நான் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ப்ராம்ப்ட் வந்துட்டு கொடுத்துருந்தேன். தென் அந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு ரொம்ப சின்ன ப்ராம்ப்ட் தான். ஓகே ஸோ அதனால் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. தென் அதே மட்டும் இல்லாமல் அதே கோடு இதே கோடு வந்துட்டு உங்களுக்கு வரும், இல்லைனா கொஞ்சம் வந்துட்டு மாடிஃபிகேஷன் இருக்கலாம், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே கோடு வந்துட்டு பைத்தன் கோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ see you later in the next video. ஓகே.